ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. ஆதியும் அந்தமுமானவரே, வார்த்தையாகிய கிறிஸ்துவே, எங்கள் மத்தியிலே நீ தோணிக்கணும்னு நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு சிநேகிதராயிருப்பீர்கள் அப்படியே வசனம் சொல்லியிருக்க ஆண்டவரே. நாங்கள் நீங்க கற்பிக்கிறத கேட்கும்படி வந்திருக்கிறோம். உடைய சிநேகிதராய் உடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பள்ளத்தாக்கு நிறைந்த இந்த வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நடந்து வரும்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. ஆண்டவரே, அன்பால் உங்களுடைய சிநேகிதராய் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உங்களுடைய சிஷ்யர்களோடு தனிப்பட்ட விதத்துல இடைப்பட்டது போல இந்த வார்த்தைகள் எங்களை ஆவில ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய சமூகத்துல நாங்க இந்த நேரத்துல தாழ்த்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க, மகிமைப்படுங்க. உங்களிடத்துல நிலைத்திருக்கத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ள நிலைத்திருக்க இந்த நேரத்துல எங்களை அர்ப்பணிச்சு ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்ளுங்க, எல்லாரும் இணைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு பலனை தாங்க. தாழ்த்துகிறோம், மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாங்க சேர்ந்து வாசிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபத்தின் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் சித்தமானால் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் வரைக்குள்ளதான வேத பகுதியை இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சேர்ந்து வாசிக்கலாமா? வாங்க வாசிக்கலாம். பேதுரு 2ஆம் பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எழுதும் எப்போதும் நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். இந்த வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். இதை கொஞ்சம் அப்படி நம்ம தியானிச்சு அடுத்த பகுதி கடந்து செல்லலாம். இவ்விதமாய் நம்ம எப்பயுமே படிக்கும் போது நம்ம யோசிப்போம், இவ்விதமான எவ்விதமாய் அப்படி ஒரு கேள்வி நம்ம எப்பயுமே கேட்போம். அப்ப இவ்விதமாய் அப்படின்னா முன்னாடி சொல்லப்பட்ட இந்த 11 இது நிமித்தம், இது நிமித்தம் அப்படின்னு சொன்னா, இது நிமித்தம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதான எது நிமித்தம் காரியங்கள் என்ன, எது நிமித்தம் இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது, இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் அப்படின்னு பேதுரு எழுத ஆரம்பிக்கிறார். இது நிமித்தம் அப்படின்னா என்ன? நம்ம முதல்ல இருந்து நம்ம எப்பவுமே அந்த முதல் 11 வசனங்களை நம்ம மனதில் தெளிவா வச்சிருக்கோம். கிறிஸ்துவ வாழ்க்கை துவக்கம் என்பது விசுவாசத்தில் ஆரம்பிக்கிறது. விசுவாசம் தான் துவக்கம். அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை நம்ம கிறிஸ்துவின் வைத்த பொழுது, தேவன் மேல் வைத்த பொழுது என்ன நடந்தது? அவருக்குள்ள இருந்து நமக்குள்ள திவ்ய ஸ்பாவம் வந்தது. கிறிஸ்துவின் ஸ்பாவம் அது. அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறேன், ஆனால் இப்ப நான் வார்த்தை நான் சொல்கிறேன். விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை வைத்த பொழுது
அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது நமக்குள்ள அவருடைய சுபாவம் வந்தது. அந்த சுபாவத்துல வளருங்கள் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம படித்தோம். 3 வார்த்தை: விசுவாசம், சுபாவம், அந்த தெய்வீக சுபாவம், வளருங்கள். வளரணும்னா என்ன அர்த்தம்? வாழுங்கள் அர்த்தம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்தி வாழ வேண்டும். வளர்கிற தன்மைன்னா அப்பதான் ஒவ்வொரு நாளும் அவர் அறிகிற அறிவிலே வளர வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வெளிப்படுத்தி வாழ வேண்டும். சிறு குழந்தையா இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பூர்ணமா வச்சிருக்காருன்னு சொன்னேன். அவரை போல நம்ம இருக்கிறோம் தான் சொன்னேன். ஆனாலும் குழந்தையா இருந்தாலும் அவருடைய தன்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். அவருடைய டிவைன் நேச்சர் அது பங்கு எடுக்கிற விசுவாசத்துல இயேசு விசுவாசம் வைத்தோம்னா அவருடைய நேச்சர் நமக்குள்ள வந்துட்டு அந்த நேச்சரை இப்ப நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து வர 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 வளர்ச்சி நமக்குள்ள உண்டாகும் அப்படின்னு நேற்று படித்தோம். இது அப்ப வாசிக்கிறோம். இது நிமித்தம். எது நிமித்தம்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக வாழ்வதனால நமக்கு எப்படி என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, நம்ம கனி உள்ளவர்களா இருக்க போறோம் அப்படின்னு சொன்னேன். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பிரவேசம், அவர் நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசம், வின்னராக, வெற்றியாளனாக, ஜெயிக்கிறவராக அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதான ஒரு பாக்கியம் நமக்கு இருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்ப வசனம் எப்படி ஆரம்பிக்குது? இப்பொழுது இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும். இப்ப இந்த அவர் எழுதுகிற அந்த கிறிஸ்துவர்களை அவர் எழுது இவைகளை நீங்க ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கீங்க? அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருக்கிறீங்க. அப்ப அறிந்திருக்கிறாங்க, உறுதிப்பட்டு இருக்கிறாங்க. அறிந்தும் உறுதிப்பட்டு இருக்கிற அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்ற? உங்களுக்கு இவைகளை எப்போது நினைப்பூட்ட நான் அசதியாகிறேன். நினைப்பூட்டணும் அப்படிங்கிற. இப்ப இதுல இருக்க பிரச்சனை என்ன? இன்னைக்கு இருக்கிற விசுவாசி இடத்துல காண்கிற பிரச்சனை என்ன? ஏன் நினைப்பூட்ட வேண்டியதின் அவசியம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம பார்க்கும்போது எப்படி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவனின் எதிர்பார்ப்பு என்ன என்று தெரியும். தேவன் ஒரு விசுவாசிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தி வாழணும் எதிர்பார்க்கிறார். அப்படி தெரிந்திருந்தும், எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிந்திருந்தும் அப்படி ஏன் வாழல அப்படின்னு சொன்னா, ஒண்ணு அவங்க மறந்துட்டாங்க. அதனாலதான் நினைப்பூட்ட வேண்டிய அவசியம் வருது. ஒண்ணு மறந்துட்டாங்க, இல்ல அப்படின்னா வாழ்வதற்கு மனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் பேதுரு நினைச்சார், நினைப்பூட்டுகிற. ஏன் நினைப்பூட்டுறார்? நீ வாழணும், நீ வெளிப்படுத்தணும், நீ கிறிஸ்துக்குள்ள வளரணும். ஒவ்வொரு நாளும் அவர் அறிகிற அறிவுல அவருடைய சுபாவத்தை பங்கெடுத்துட்டு இல்லையா? விசுவாசத்தின் மூலமாக அவருடைய திவ்ய வல்லமை நமக்குள்ள அவருடைய திவ்ய சுபாவத்துல பங்கெடுக்கத்தக்கதான கிருபைய வசனத்தின் மூலம் நமக்கு தந்துட்டு இல்ல. அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் இந்த சுபாவத்தை வெளிப்படுத்த, கிறிஸ்துவின் தன்மைகளை வெளிப்படுத்த, அந்த டிவைன் நேச்சரை நம்ம பங்கெடுத்து அந்த டிவைன் நேச்சரை வெளிப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதுபடி ஒவ்வொரு நாளும் வாழணும். அப்ப மறந்து போகும் பொழுது நம்ம வாழ விட்டுறோம். இப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் இருக்குது. தேவன் தந்திருக்கிறதெல்லாம் நம்ம மறந்து போகும் பொழுது, தேவன் நமக்குள்ள கிருபையாய் செய்த இந்த கிரியைகளை, தேவன் நமக்குள்ள வைக்கிற அந்த டிவைன் நேச்சரை, தெய்வீக அந்த சுபாவத்தை நம்ம பங்கெடுத்திருக்கிறோங்கிறத நம்ம மறந்து போகும் பொழுது பேதுரு நினைப்பூட்டுகிறார், ஞாபகப்படுத்துகிறார். மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, ஒருவேளை ஏனோ தானோ வாழ மனதில்லாத இருக்கிற இந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறாரு, நீங்க என்ன செய்யுங்க? நீங்களும் வாழும்படி உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? நினைப்பூட்ட நான் அசதியாய் இரேன். 13ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. இப்ப அவனுடைய கடைசி நாட்கள், வயதான நாட்கள்ல நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி, இந்த என்ன அறிவித்தார்? நான் என் கூடாரத்தை விட்டு போக போகிறேன். ஒரு சூழ்நிலையில் மறிப்பாய். இந்த கூடாரத்தை விட்டு போவது அப்படி என்பது
சரீரம் என்பது கூடாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்துல எல்லாம் வாசிக்க முடியும். வாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் காண்பிக்க நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். அதுல நீங்க தொடர்ந்து படித்தால், ஆனா 1ஆம் வசனத்தை வாசிக்க சொல்றேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, இதான் சரீரம் தான் வீடு, அழிந்து போனாலும் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். சரி, அப்ப இப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் அழகா சொல்லுகிறாரு, இந்த கூடாரம், இந்த டாபர்நாக்கிள், அந்த வார்த்தை சொல்லுது டாபர்நாக்கிள், இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும். அப்படி ஆண்டவர் சொன்னாரா? சொன்னாரு. யோவான் 21ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நமக்கு வாசித்தா உங்களுக்கு புரியும். யோவான் 21ஆம் அதிகாரம் 18, 19. நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டிக் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். சரி. நீ முதிர் வயதில் உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான். இன்ன விதமாய் என்ன? சிலுவையில அவன் மரிக்க போகிறான்னு சொல்லி, இன்ன விதமாக மரிப்பான் என்று தேவன் என்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்று இப்படி சொன்னார். அப்ப அவன் ஏற்கனவே சொன்னாரு, இப்படி ஒரு வயதான சூழ்நிலையில நீ மரிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப அவர் சொல்றா, எனக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. இந்த கூடாரம் அப்படிங்கிற வார்த்தை ஆண்டவர் சொன்னது கூடாரம் அப்படின்னு என்ன தெரியுமா? இது நிரந்தரம் அல்ல. கூடாரம் என்ன? கூடாரவாசினா நிரந்தரம். ஒரு மனுஷன் பிரயாணம் பண்ணி வர்றாங்கன்னு வைங்க, ஒரு இடத்துல தங்க, ஒரு டென்ட் போட்டு தங்குவாங்க, திருப்பி அவங்க கூடாரத்தை பிடித்து திருப்பி இன்னொரு இடத்துக்கு போவாங்க. கூடாரம் என்பது நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்க. நம்ம சரீரத்தில் வாழுகிற இந்த வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிலை இல்லை. சில காலங்கள் உலகத்துல நம்ம வாழ்வோம், சில காலம் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம என்ன செய்வோம்? போவோம். நம்ம இந்த உலகத்தை ஒரு பிரயாணியை போல, ஒரு யாத்திரைக்காரனை போல இந்த உலகத்தை கொஞ்ச நாள் இருந்து நம்ம கடந்து போகிறோம். நல்ல கவனிங்க, இந்த கூடாரத்தை விட்டு போவது டிபார்ச்சர் அங்க போட்டிருக்குது. இந்த டாபர்நாக்கிள் இருந்து டிபார்ச்சர், இந்த வார்த்தையில நீங்க கவனிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இதை விட்டு போவது மரணத்தை குறிக்கிறது. கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது அப்படின்னா அவன் மரணம். இந்த கூடாரத்தை விட்டு நான் போறேன், மரிக்க போகிறேன், இது சீக்கிரமாய் நடக்க போகுது. எனக்கு ஒரு எக்ஸடஸ் இருக்குது. இந்த வார்த்தை விட்டு போவதுன்னு எக்ஸடஸ் அப்படி போடுது, டிபார்ச்சர் அப்படி போட்டுருக்கு. யாத்திராக இருக்கு இல்லையா? யாத்திரையாக இந்த கூடாரத்தில் தான் கிளம்பி நான் போறேன் மரணத்தின் வழியாக. ஏன் இந்த வார்த்தை எழுதுறாரு அப்படின்னு சொன்னா, அந்த 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, பிரவேசம். இந்த உலகத்திலிருந்து புறப்பட்டு போன அடுத்த வினாடி நான் அங்க பிரவேசிப்பேன். நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசம், அங்க உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் எனக்கு கிடைக்கும். இங்க டிபார்ச்சர் அங்க அரைவல் ஆயிருவேன். அப்ப நம்ம நல்லா புரிந்துக்கணும், ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, தற்காலிகமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அவன் என்ன செய்வானா, இங்க விட்டு புறப்பட்ட உடனே நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் அவனுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பிடுவது நியாயம். அப்ப நான் இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வேன்? நான் நினைப்பூட்டி உங்களை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி நான் மரிப்பதில் கூட ஏதாவது நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு, இந்த உலகத்துக்கு நான் போன பின்பு, யாத்திரையாய் நான் கடந்து போன பின்பு, எக்ஸரஸ் அந்த வார்த்தை சென்று போனோம்னா அங்க எக்ஸரஸ் இருக்குது. இவைகளை நீங்கள் எப்பொழுது நினைத்துக் கொள்ள ஏது உண்டா இருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். பாருங்க, பேதுரு அழகா எழுதுறாரு, நான் பிரயாசப்படுறேன், நான் இருக்கும் போதும் பிரயாசப்படுவேன், நான் சென்று போன பின்பும் நீங்கள் எப்பொழுது நினைத்துக் கொள்ள ஏது உண்டாகும்படி பிரயத்தனம்.
நான் அதுக்கும் முயற்சி எடுப்பேன். உலகத்தில் வாழும்போது இந்த நிருபத்தின் மூலமாக அவர் என்ன செய்ய ஞாபகப்படுத்தினாலும் போன பின்பம் இதுல ரெண்டு விதமான கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதணும், மார்க் எழுதின சுவிசேஷத்தை இவன் எழுதணும் அப்படிங்கிற ஒரு மனதுல எண்ணத்தை கொண்டு இந்த வார்த்தை சொல்லி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களை, அவரது உலகத்தில் எப்படி ஒரு ஊழியக்காரனாய் வாழ்ந்தார் அப்படி உடனே மார்க் பார்த்தீங்கன்னா உடனே 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 ஒரு வேலைக்காரனை போல, ஒரு ஊழியக்காரனை போல தீவிரமா எப்படி வேலை செய்தார் அப்படிங்கிறத அவன் எழுத நினைத்தான். அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு விதத்தில் வியாக்கியானம் பண்ணலாம். எப்படி வியாக்கியானம் பண்ணலாம்னா, அவனுடைய உடன் ஊழியராகிய மார்க்கு மூலமாக, சில்வானஸ் மூலமாக அவன் என்ன செய்தானா, அவர்களை தன்னுடைய இடத்திலே நிரப்பத்தக்கதாய், தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து அவர் செய்யத்தக்கதாய் தன் வாழ்க்கையே அவங்களுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண. நம்ம இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செய்யணும் பாருங்க. நீங்க தேவன் தந்துட்டு இந்த நாட்களை ஏதாவது செய்யணும், நீங்க ஞாபகப்படுத்தணும். ஜனங்கள் மறந்து வாழ விடக்கூடாது. ஞாபகப்படுத்தி ஏதாவது முயற்சி எடுங்க. உங்க பிள்ளைகள் ஞாபகத்தில் இருக்க முயற்சி எடுங்க. வேத வசனத்தை உங்க பிள்ளைங்க எப்பொழுது கை கொள்ளத்தக்கதாக, நீங்க கூடாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க அந்த நித்தியத்துக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க இருக்கிற நாட்கள்ல நீங்க பிரயத்தனம் பண்ணணும். உங்க லைஃபை இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்க லைஃபை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு மேல நீங்க ஒவ்வொரு மேல விழுந்த கடமை. நான் உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி என் லைஃப் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். என் இடத்தை நிரப்பத்தக்கதாய், என் இடத்தை இருந்து செயல்படத்தக்கதாய். இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்ல தம் லைஃப் இன்வெஸ்ட் பண்ணார். அவர் செய்ய வேண்டிய வேலை சீஷர்கள் செய்தாங்க. சீஷர்கள் போறதுபடி அவங்க அடுத்த ஜெனரேஷன்ல அவங்க அந்த காரியத்தை கொடுத்துட்டாங்க. பேதுரு சொல்றார், நான் போன பின்பு இதை நீங்க நினைத்துக் கொள்ளத்தக்கதாக ஏதுன்றத நான் பிரயத்தனம் பண்ணுவேன். அப்ப சுவிசேஷம் தொடர்ந்து வருவதற்காக நம்ம பிரயத்தனம் பண்ணணும். விசுவாசிகள் நினைத்து நிற்கத்தக்கதா. ஏன்னா மறந்துடும், ஜனங்கள் இதை மறந்துடுவாங்க. மறதி நமக்கு ரொம்ப உண்டு. யோசுவாவின் காலத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா, யோசுவா அவனோடு கூட வாழ்ந்த காலத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் சத்தியத்தில் நிக்கல. யோசுவா சொன்னா, நான் என் வீட்டார் கர்த்தரை சேவிப்போம் சொன்னான். அவன் நாட்கள் எல்லாம், அவன் காலங்கள், அவனோடு கூட வாழ்ந்த ஜனங்கள் காலங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படி இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வசனத்துட்டு வழிவிலகி போனாங்க. அப்ப ஜனங்கள் வழிவிலகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இப்பயே அதுக்கான பிரயத்தனங்களை பண்ணணும். எழுது, உங்களுக்கு கிருபை இருக்கா, நல்லா எழுதுங்க. தேவன் உங்களுக்கு என்ன கிருபையில தந்திருப்போ அந்த காரியங்களை செய்யுங்க. நம்ம தொடர்ந்து ஏதாவது காரியம் நம்ம லைஃப் இன்வெஸ்ட் பண்ணணும். தேவன் தந்திருக்க அந்த நாட்கள்ல சில காரியங்களை நம்ம செய்யணும். அதன் மூலமாக வருங்கால சந்ததி, இல்ல இன்னைக்கு இருக்கிற இந்த ஜெனரேஷன், இளம் தலைமுறை தடிமாறி விடாதபடிக்கு, கிறிஸ்துவின் உபதேசங்களை, திவ்ய சுபாவத்தை பெற்றுக் கொண்டது மறந்து வாழாதபடிக்கு, ஏனோ தான் என்று வாழாதபடிக்கு அவர்களை நினைப்பூட்டி அவர்களை எழுப்பி விடுவது நமக்கு நியாயமாக இருக்கிறது. வெரி குட். இப்ப நம்ம என்ன வாசிக்க போகிறோம் சொன்னா, இப்ப அந்த 16ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். இந்த 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிற முக்கியமான சில காரியங்களை சொன்னா, 2 விதம் அந்த காரியங்களும் சொல்லி தருவாங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் வரைக்குள்ள வேத பகுதியில கிறிஸ்தவனுடைய இயல்பு, கிறிஸ்துவனுடைய நேச்சர், கிறிஸ்டியன் நேச்சர், கிறிஸ்துவுக்குள்ள இந்த நேச்சர் அவனுக்கு இருக்காது. அது அவன் செய்யல, தேவனுடைய கிரியை. இட்ஸ் a work of God. தேவன் அவனுக்குள்ள கிரியை செய்து தம்முடைய சுபாவத்தை வச்சு அதுல வளரும்படி, அதை வெளிப்படுத்தி வாழும்படி சொன்னார். இந்த இடைச்சொருகளாக இவர் எதுக்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார், நான் என்ன செய்வேங்கிறது ஒரு இடைச்சொல்ல சொல்லிட்டு இப்ப திருப்பி சப்ஜெக்டுக்குள்ள வர. இப்ப இந்த 16ஆம் வசனத்துல இருந்து அந்த 21ஆம் வசனம் வரைக்குள்ள வேத பகுதியில தேவனுடைய இயல்பை, தேவனுடைய சுபாவத்தை, திவ்ய சுபாவத்தை பெற்ற விசுவாசிகள் எப்படி அந்த சுபாவத்துல ஒவ்வொரு நாளும் வளரணும், அந்த வளர்ச்சிக்கு தேவையான காரியம் என்ன அப்படிங்கிறத அவர் எழுதுறார்.
இதுவரை ஒரு போக்கஸ் எங்க இருந்துச்சுங்க? ஒர்க் ஆஃப் காட், தேவன் செய்த கிரியைகள், அவருடைய சுபாவத்தை நமக்குள்ள, அவருடைய திவ்ய வல்லமையான பரிசுத்தமுடைய கிரியை, அது நம்ம திவ்ய சுபாவத்தை நமக்குள்ள வைத்து இப்ப எங்க போறோமா? வேர்ட் ஆஃப் காட். கிறிஸ்தவனுக்கு எது மிக முக்கியம்? இந்த சுபாவத்துல வளர்ச்சி அடைய, சுபாவத்தை ஒவ்வொரு நாள் வெளிப்படுத்த, சுபாவத்தை வெளிக்காண்பிக்க தேவையானது வசனம் அப்படிங்கிற ஒரு போக்கஸ் மாதிரி. இப்ப வார்த்தைக்கு நேரம் அப்படி போக்கஸ் ஆகும். இப்ப நமக்கு என்ன முக்கியம் தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில வார்த்தை மிக மிக முக்கியம். 1 பேதுருல நான் சொன்னேன், இப்ப 2 பேதுருல நான் சொல்ல. 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாய் கலங்கமில்லாத ஞானப்பாணிகள் வாஞ்சியா இருங்க. பிறந்த குழந்தை ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 12 முறை 2 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறந்த குழந்தை தாய்ப்பாலை குடிக்கும். அதே போல விசுவாசிகள் அடிக்கடி வேத வசனத்துக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை எடுத்துட்டு இரவும் பகலும் காலையில வாசல், அடுத்த நாள் 24 மணி நேரம் கழிச்சு அல்ல. இன்னைக்கு காலை 6 மணிக்கு வாசித்தேன், அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு தான் அடுத்த பைபிள் இல்ல. வேத வசனத்தோட இப்ப சொல்ற வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். வசனம் இல்லைன்னா வளர்ச்சி இல்ல, வசனம் இல்லைன்னா நமக்கு போஷாக்கு இல்ல. வசனம் தான் நம்மை கிறிஸ்துக்குள்ள பலப்பட வைக்கிறது, கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வைக்கிறது. அவர் எழுதுறாரு, இந்த காரியம் எழுதுறாரு. இதுல 2 காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 1 வார்த்தையாகிய கிறிஸ்து. புரிஞ்சுக்கணும். யோவான் 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க பக்கம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது யாருக்கு? அந்த வார்த்தை 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 யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, கிறிஸ்துவை குறிக்கிறது. வார்த்தை கிறிஸ்து, வார்த்தைனா கிறிஸ்துவை குறிக்கும். நீங்க 14ஆம் வசனத்துக்கு வந்துடுவீங்கன்னா, அதே யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்துக்கு நீங்க வந்துடுவீங்கன்னா, அந்த வார்த்தை, எந்த வார்த்தை? ஆதியில வார்த்தை இருந்துச்சு பாருங்க. அப்படி இயேசு இருக்கிற தேவன் சொன்ன அவர் துவக்கமும் முடிவுல ஆதியில, இந்த பிகினிங், ஆரம்பத்துல எப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு, எப்ப ஆரம்பிச்சு அது தெரியாது நமக்கு. ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனா இருந்தது. காலங்கள் வந்த போது அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான், வார்த்தையாகிய கிறிஸ்து தான் மாம்சத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவாக 2000 வருஷத்துக்கு முன்பதாக பெத்லகேம் என்கிறதான அந்த சிற்றூரில் அவர் பிறந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நமக்குள்ள டேபர்நாக்கிளா இருந்தாரு, வாசம் பண்ணினார். இந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். அந்த வார்த்தை தான். அப்ப வார்த்தையாகிய கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்ச்சி அடைவதற்கு, அப்படி திவ்ய ஸ்பாவத்தை வெளிப்படுத்துவதற்கு என் போஷாக்கே என்னன்னா, என் நர்ச்சரே என்ன அப்படின்னா கிறிஸ்து தான். கிறிஸ்து இல்லாம கிறிஸ்துவின் ஸ்பாவத்தை எந்த ஒரு மனுஷனாலும் வெளிப்படுத்தவே முடியாது. கிறிஸ்துவை தொடர்ந்து பற்றிக்கொடும். நான் கொடி, நான் செடி, நீங்கள் யாரு? நீங்கள் கொடிகள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்க யாரு? கொடிகள். செடி இல்லாம எப்படிங்க கொடியால வாழ முடியும்? செடியில் இருக்கிற தன்மையை தான் கொடியில் இருக்கும். கொடிக்கும் செடிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கொடி உலர்ந்து போகும். அப்ப கிறிஸ்து இல்லாம, கிறிஸ்துவோட ஏற்கனவே தந்துட்ட இனி நான் தனியா வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கலாமா? வார்த்தை இல்லாம நான் வாழ முடியுமா? வார்த்தையாக கிறிஸ்து இல்லாம ஆவிக்குரிய வாழ்க்கையே இல்ல. திவ்ய ஸ்பாவத்துல பங்கெடுத்தது உண்மைதான், ஆவியானவர் மக்களை தந்தது உண்மைதான். ஆனாலும் அந்த தொடர்புல இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்பாவத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா கிறிஸ்து மூலமா நமக்கு போஷாக்கு வந்துகிட்டே இருக்கும். வார்த்தையாக கிறிஸ்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அவரோடு இருக்கிறது அந்த தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வதாக இங்க பார்க்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னா,
அந்த 19ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது சொல்லுகிறோம், என்ன போட்டிருக்கன்னா, முதல்ல சொன்ன வார்த்தையாக கிறிஸ்து அப்படின்னு சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்லுகிறேன்னா, பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகள், இந்த பைபிள், the word of God, இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற பைபிள் நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியமோ அதே போல எது முக்கியங்க? இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு வசனம் ரொம்ப முக்கியம். அப்ப கிறிஸ்துவும் முக்கியம், அவர் வார்த்தை தான். அடுத்த வார்த்தை என்னங்க? இந்த வேத வசனம், இது லோகோஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வார்த்தை நமக்கு மிக 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 முக்கியம். அப்ப வார்த்தைனா ரெண்டு காரியங்கள் சொன்னேன். ஒண்ணு என்னங்க? அது கிறிஸ்துவையும் குறிக்குது, வேத வசனத்தையும் குறிக்குது. அப்ப இந்த பைபிள் முக்கியம், கிறிஸ்துவும் முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கை ஏன் ரொம்ப வசனம் முக்கியம்? வார்த்தை தாங்க நம்ம வாழ்க்கையை, வாழ்க்கை தான் நமக்கு, இந்த வார்த்தை தான் நமக்கு போஜம். இந்த வார்த்தை இல்லாம நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில போஷாக்கே இல்லை, நம்ம பலனா இருக்க முடியாது, பலவீனமா இருக்கும். வேத வசனத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாம நம்ம பிரிஞ்சிட்டோம்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையினால ஒரு பிரயோஜனம் இல்லை. பெற்றுக்கொண்ட விசுவாசத்தினால, விசுவாசம் கிடைத்த திவ்ய சுபாவத்தினால எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப நல்லா புரிஞ்சிருக்கணும், இந்த ரெண்டு முக்கியம். அவர் அதை வளர்க்குகிறார். எப்படி வளர்க்கிறாரு? வாசிங்க அந்த 16ஆம் வசனத்தை. இப்படி ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறாரு? நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன். 17ஆம் வசனம். இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். எங்க நடந்தது? மறுரூப மலையில் நடந்த காரியம். நீங்க மறுரூப மலையில் நடந்த காரியம் நீங்க நிறைய வயசுல வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நீங்க இந்த காரியத்தை வாசிக்கலாம். மார்க்கில் இந்த காரியத்தை நீங்க வாசிக்க முடியும். இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் இதுல எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த காரியம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சரிங்களா? இப்ப இவர் என்ன எழுதுறாரு? நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றல. நிறைய கட்டுக்கதை இருக்குங்க. இந்த துருபதேசக்காரங்க நிறைய கட்டுக்கதைகளை அவுழ்த்து விட்டாங்க. கட்டுக்கதைகளை நாம் பேசல. வேதம் எழுதுறாரு, நாம் கட்டுக்கதைகளை பின்பற்றல. அந்த கட்டுக்கதை என்னன்னு 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். சரிங்களா? கட்டுக்கதையின் அடிப்படையில் அல்ல, நான் சொல்லுகிறது சரித்திரபூர்வமான உண்மை. என்ன சரித்திரபூர்வமான உண்மையான ஃபேக்ட் சொல்றாரு? அவருடைய மகத்துவத்தை நான் கண்ணார கண்டேன். இயேசு கிறிஸ்துடைய மகத்துவத்தை அந்த மறுரூப மலையில நான் கண்ணார கண்டேன். கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்ப இவர் சொல்றாரு என்னன்னா, அதை நான் பார்த்தேன், நான் கண்ணார பார்த்தேன். ஐ விட்னஸ். அவங்களாம் கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்கான், அவங்கள யாரும் பார்க்கல. நான் அந்த 3 பேர்ல ஒரு ஆளு. பேதுருவை, யோவான், யாக்கோபையும் கட்டு கூட்டிட்டு தான் மறுரூப மலை. எல்லா சீஷனும் வரல, இவங்க 3 பேர் தான் போனாங்க. இந்த 3 பேருக்கு முன்பதாக தான் அவர் மறுரூபம் அடைகிறார். நீங்க மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். மத்தேயு 17 1-2 வசனங்களை பார்க்க முடியும். அங்க அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த சம்பவம் நீங்க அப்படி வாசிக்கலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி. சரி, இப்ப பாக்குறோம் இங்க இதெல்லாம் நடந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள். இப்ப இவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த சம்பவத்தை ஏன் ஆண்டவர் இந்த 3 பேருக்கு மட்டும் காண்பித்தார்? இதனுடைய நோக்கம் என்ன? அந்த மகத்துவத்தை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இவங்களை ஏன் 3 பேர் சாட்சி அங்க கொண்டு போனார்? அவர் தனியா போய் மறுரூபம் ஆயிருக்கலாமே.
இந்த 3 பேர் மட்டும் கூட்டு போன நோக்கம் என்ன? அது ஒரு காரியம் இருக்கதான் சரி. நீங்க அது முந்தின அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல அந்த கடைசி 2 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 27, 28 வசனங்களை, மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் 27, 28 வசனங்களை பாருங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். அங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் தம்முடைய வருகையை குறித்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது எப்படி வந்தாருங்க? இரட்சகராக வந்தார், சாந்தம் உள்ளவர் வந்தாரு, அப்படிதானா? ஒரு அடிமையை போல வந்தாரு. இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனுஷனா இருந்தார், ஏழை கோலத்தில் இருந்தார். இந்த சீஷர்களுக்கு தம்முடைய 2ஆம் வருகையில தான் எப்படி வருவேன், இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை வரும்போது எப்படிப்பட்டதா இருக்கும், அது எவ்வளவு மகிமையா இருக்கும், அது எப்படி மகத்துவமுள்ளதா இருக்கும் அப்படிங்கறதை இவங்களுக்கு காண்பிக்கும்படி இவங்க 3 பேரும் அந்த பேசிட்டு வருகை குறித்து பேசி 6 நாள் கழிச்சு இவங்க எங்க கூட்டு போற மேல வாங்க, அங்க மேல மறுரூப மலையில மறுரூபமாகிற அங்க பாக்குறாங்க. எதை பாக்குறாங்க? அவருடைய மகத்துவத்தை கண்ணார பார்த்தாங்க. வசனம் சொல்றது அல்லவா, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமைய அந்த மறுரூபங்களை பார்த்தேன். 2ஆம் வருகையில் அவர் எப்படி இருப்பார் என்பதை நான் பார்த்தேன். அதை ஏற்கனவே உங்களுக்கு நான் நினைச்ச 1ஆம் நிருபத்தில் அறிவித்தோம். அவர் வெளிப்படும் போது எப்படி இருப்பார். ஏன்னா இவன் பார்க்கிறான், ஐ விட்னஸ் இயேசு கிறிஸ்து. இப்ப சாதாரண ஒரு நபராக இருந்தாலும் அவருடைய வருகையில எப்படிப்பட்டவராய், எப்படி ராஜாதி ராஜாவாய் அவர் வருவார் என்பதை இங்க அவன் காண்பிக்கிறான் நமக்கு. அதனாலதான் அந்த வருகின்ற வார்த்தை அதுல வருது. அங்க பார்க்கிறான், அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறான், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பார்க்கிறான். அவர் ஐயோ சாதாரண நபர் அல்ல. இங்க 16ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்களா? அந்த 16ஆவது இங்க உங்களில் சிலர் மரிப்பதில்லை, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். அந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல கடைசி 27, இங்கே இருக்கிறவர்களில் சிலர், இங்கே இருக்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று. அங்க இருக்க சிலர் யாரு? இந்த 3 பேர் தான். இவங்க 3 பேரும் வருகை மட்டும் இருந்தாங்களா? அப்படி அவங்க தப்பா யோசிச்சுட்டாங்க. அது அல்ல, அந்த வருகையில தான் எப்படி வருவேங்கிறத முன்ருசியாக அவங்களுக்கு அதை காமிச்சார். ஒரு சாம்பிளை காமிச்சார், ஒரு டெமோ பண்ணி காமிச்சார் ஆண்டவர். அந்த டெமோ பார்த்துட்டு தான் இவன் எழுதி, அந்த மகத்துவத்தை நான் பார்த்தையா, அப்படி மகத்துவம் கண்ணார நான் கண்டையா, அவர் வருகையில் எப்படி, அவர் மகத்துவம் எப்படி இருக்கும், அவருடைய வல்லமை என்ன, அதை பார்த்து பேதுரு பாருங்களேன் ஆண்டுடைய வருகையை குறித்து எழுதிக்கிட்டே இருக்கும். நீங்க 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்தின் 13, அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல, 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்துல, 4ஆம் அதிகாரத்தின் 13, இங்கெல்லாம் பார்க்கணும். அவர் வெளிப்படும் போது வாசிக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசம், கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு வெளிப்பட போது அவர் வரப்போறார். அவர் மூலமா தான் வருது. வாசிக்கலாம் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதிலே அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ள இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது 4:13 வாசிங்க. நமக்கு தெரிந்த நல்லா தெரிந்து கொள்வது நல்ல வசனங்களை. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள். அவர் வெளிப்படும் போது, அப்ப ஆண்டவர் வெளிப்படுவார். வருகையை குறித்து பேதுரு அறிவித்தார். அதான் எழுதுற இருப்ப அவருடைய மகத்துவத்தையும் மகத்துவரை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். என்ன செஞ்சான்? பார்த்தான். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து எழுதுற, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்தவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது, இவரே நேசகுமாரன், இவர் பிரியமாய் இருக்கிற இந்த வார்த்தையை கேட்டோன்னு
இந்த பேதுரு யோவான் யாருக்கு என்ன செய்ய தெரியுமா? முகக்குப்புற விழுந்தாங்க. நீங்க மத்திய 17 மதியத்துல வாசிக்கலாம். முகக்குப்புற விழுகிறாங்க. ஆண்டதும் அவங்க தட்டி வாங்க போவோம் என்ன சொல்லி, ஆண்டவரை ஓக்கர் கூட எலியாக்கர் கூட மோசைக்கு கூட போடலாம். அந்த சத்தம் வந்த உடனே விழுகிறாங்க. அந்த சத்தத்தின் வல்லமை அதை மறக்கவே முடியல. அவன் சொல்றான், அது கண்ணார பார்த்தையா அந்த வல்லமைய, அப்படி மகிமையை நான் பார்த்தையா, இவருக்கு மகிமை கணத்தில் கொடுத்தது நான் காதால கேட்டேன். யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவரோடு கூட 18ஆம் வசனம், அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை என்ன செஞ்சோம்? நாங்க கேட்டோம், கண்ணார கண்டோம், கேட்டோம். ரொம்ப எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இதெல்லாம் கட்டுக்கதை இல்ல. இது என்னதுங்க? கட்டுக்கதை அல்ல. இது அவன் சொல்றான், நான் ஐ விட்னஸ் இருந்தேன், அந்த இடத்துல நான் இருந்தேன், பார்த்தேன். நிறைய காரியங்கள் கட்டுக்கதை தான் இருக்கும். ஆனா இவன் சொல்ற, இல்ல கட்டுக்கதை, புராணம் கிடையாதுயா, கதை கிடையாதுயா, நான் பார்த்தேன், கேட்டேன். இப்படி சொல்லிட்டு இப்ப 19ஆம் வசனத்துக்கு வந்துடுற. எப்படி வர்றாரு பாருங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. எனக்கு இந்த கட்டுக்கதையும் உறுதியான வசனத்தையும் கம்பேர் பண்ணணும் போல இருக்கு. அந்த கட்டுக்கதையில் இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை, மகத்துவத்தை கண்ணார மகிமையை கணத்தை பெற்றத காதால கேட்டையா. அது மட்டுமில்ல, நமக்கு என்னமோ இருக்குது. இப்ப என்னமோ இருக்கு நமக்கு, அதிக உறுதியான தீர்க்கமான வசனம் நமக்கு. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுங்க? தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுங்க? உறுதியானது. தேவனுடைய வார்த்தை எப்படி? தீர்க்கமானது. தேவனுடைய வசனம் தீர்க்க தரிசனமானது. ஒன்னும் பொய் கிடையாது, எல்லாம் உண்மை. கர்த்தருடைய வார்த்தைகள் சத்தியமா இருக்கு. அது சத்தியம், அது உண்மையான வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை கூட புரியல. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேறினத பேதுரு சொல்றான். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அந்த 19ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இப்ப என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு முக்கியமோ அதே போல எது முக்கியம்? இந்த written word of God. இன்கார்னேட் வேர்ட் மட்டும் இல்ல, மாம்சமான கிறிஸ்துவ வார்த்தை கிறிஸ்து மாத்திரம் அல்ல, எழுதப்பட்ட இந்த வேத வசனமும் நமக்கு முக்கியம், உறுதியானது. ஏன்னா இது எல்லாம் என்ன செஞ்சு நிறைவேறினது. இதை கவனிங்க, பே அட்டென்ஷன் அப்படிங்கிறது. இந்த வேத வசனத்தை கவனிப்பது நல்லது. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க, தினந்தோறும் கவனிங்க, நேரம் எடுத்து வாசிங்க இருக்கு. ஏன்னா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, எப்படி நான் வாசன் அதிக உறுதியான தீர்க்கதரிசனம். இது என்ன? பொழுது விடிந்து விடிவெள்ளி. விடிவெள்ளினா யாரை குறிக்குது? கிறிஸ்துவ குறிக்குது. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் அப்படியே நீங்க கடைசி வந்துட்டீங்கன்னா அந்த 16ஆம் வசனத்தை நீங்க பாக்குறீங்க வைங்களேன். கடைசி பைபிள் கடைசி அதிகாரம் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும். நான் யாருங்க? நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அப்ப யாரு விடிவெள்ளி நட்சத்திரம் யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்து குறிக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம வாசிக்கிறோம். பொழுது விடிந்து விடிவெள்ளியாக கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் உங்கள் இருதயத்தில் அவர் என்ன செய்வாருங்க? அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் போது அவரை போல நீங்க மாறுவீங்க. உதிக்கும் அளவும் இருளுள்ள அந்த ஆண்டுடைய வருகை மட்டும் அந்த வார்த்தையை சொல்லலாம். கிறிஸ்து வெளிப்படும் மட்டும் இருளுள்ள ஸ்தலம். இருளுள்ள ஸ்தலம் என்னது? இந்த உலகம். இருளுள்ள ஸ்தலம்னா இந்த உலகம் தான். இருளுள்ள ஸ்தலம் பூமியை குறிக்குது, உலகத்தை குறிக்குது. இந்த ஸ்தலத்துல பிரகாசிக்கிற விளக்கு போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். இந்த வசனங்களை பாருங்க, நீங்க அப்படியே படிச்சுட்டே வரணும். இந்த வாசனங்களை அப்படியே திருப்பி திருப்பி யோசித்து பாருங்க, தியானிங்க. ஆண்டவரே, இந்த இருளுள்ள ஸ்தலம் பூமி எப்படி பண்ணுங்க? இருளுள்ளது. ஆண்டவர் யாரு? அவர் வெளிச்சம்.
இருளின் மரண திசையில் போயிட்டு இருந்தவங்க பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. நீங்க வாசிக்க முடியும் சுவிசேஷத்துல. இந்த உலகத்துல வாழ்கிற ஜனங்கள் இருள வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருள் போன்ற தேசத்துல இருக்கிறோம், உலகத்துல வாழுகிறோம். வாழும்போது எதை எடுத்துக்கணும் நம்ம கையில? பிரகாசிக்கிற விளக்கை போன்று இருக்கிறதான வசனத்தை கவனிக்கணும். வசனம் என்னங்க? விளக்கு. வசனம் என்னங்க? உறுதியானது. வாசிக்கிறீங்களா? 1-2 வசனம் வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 19ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 19ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் வேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் தாங்க நமக்கு. அதே இன்னொரு வசனம் அவங்க வாசிக்க சொல்றேன். 93ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. 93:5. உமது சாட்சினா வேத வசனம். சாட்சினா கற்பனை வேத சாட்சி இதெல்லாம் என்ன வசனத்தை குறிக்குது? மிகவும் உண்மை உள்ளது. உண்மையுள்ள இந்த வார்த்தை கர்த்தாவே சுத்தமானது, நித்திய நாடாகுவது, ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். உண்மையுள்ள வசனம், சத்தியம் உள்ள வசனங்கள், உயிர்ப்பிக்கிற வசனங்கள், பேரிய ஞானியாக்குகிற வசனங்கள். அப்ப வேத வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? பிடித்துக் கொள்ளுங்க. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கு போன்றிருக்கிற வசனத்தை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. 119 சங்கீதம் 105 வசனம் எல்லாம் தெரிஞ்ச வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு எப்படி பண்ணதுங்க? தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. பாதைக்கு எப்படி இருக்குதுங்க? அது வெளிச்சம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருளுள்ள உலகம், பிரகாசம் உள்ள வசனம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு வேற வழியில வசனம் தான். வசனத்தை கவனிக்கணும், வசனத்தை எடுத்துக்கொண்டுதான் வாழணும். இதுதான் நம்முடைய போஷாக்கு. இயேசு கிறிஸ்துவோட எப்படி நமக்கு நல்ல தொடர்பு இருக்கு, அதே போல வசனம். இன்னைக்கு இருக்க பெரிய வருத்தமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் நிறைய பேர் கேட்பேன், ஜோம் பண்ணீங்களா? ஜோம் பண்ண பாஸ்டர். பைபிள் வாசித்தீங்களா? பைபிள் வாசிக்கல பாஸ்டர். வேத வசனத்துக்கு நேரம் இல்லை. சிலர்கிட்ட கேட்பேன், நீங்க என்ன செஞ்சீங்க? பாஸ்டர் டெய்லி வாசிப்பேன். அப்படியா? இன்னைக்கு என்ன வசனம் வாசிங்க? கேலண்டர்ல உள்ள ஒரு வசனம் வாசித்தேன் பாஸ்டர். ஒரு வசனம் ஒரு நாளைக்கு. சிலர் 2 கேலண்டர்ல 2 வசனம் வாசிக்க. இதுல ஒரு வசனம், அதுல ஒரு வசனம். காலையில் எந்திரிச்ச உடனே கேலண்டர்ல என்ன வசனம் போட்டு அந்த நாள்ல ஒரு சின்ன வசனம் போட்டு, அது பாதிதான் இருக்கும். அந்த வசனம் முழு வசனமா கூட இருக்காதாங்க. அந்த வசனத்தை அது படிச்சா போதுமா? இல்லங்க. வேத வசனத்தோடு கூட நம்ம அதிகமாக நேரத்தை செலவு பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்ப வாசிக்கலாமா? அடுத்த 20ஆம் வசனம் வாசிப்போமா? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். பவுல் இதே காரியத்தை குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. மிக முக்கியமான வசனம். பவுல் அதை நோட் பண்றாரு. இப்ப இதுல கவனிக்கலாம், இதுல எப்படி போட்டு பாருங்களேன். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனம் சுய தோற்றம். பைபிள் உள்ள வசனம் தீர்க்க தரிசன வசனங்கள். தீர்க்க தரிசனமும் இந்த பைபிள் உள்ள வசனமும் சுய தோற்றம். சுய தோற்றம் என்ன? அவனுக்குள்ள சுயமாய் வந்தது அல்லன்னு அர்த்தம். சுயமாய் தோன்றினது அல்லன்னு அர்த்தம். அவங்களுடைய ஓன் ஐடியாஸ் அல்ல, அவங்க சொந்த வார்த்தை அல்ல. இதை நீங்க முதல்ல அறிஞ்சிருக்கணும். அது சொல்ல இந்த பைபிள் இருக்கிறது பேதுரு எழுதினார். இந்த பேதுரு எழுதுன்னு சொல்றாரு வசனம். பேதுரு எழுதினார். பேதுருடைய ஓன் ஐடியா அல்ல இது. பேதுருடைய சொந்த ஐடியா, அவங்களுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல. அப்ப என்னது பாஸ்டர்? தீர்க்க தரிசனமானது 21ஆம் வசனம் ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினால், நம்முடைய சொந்த விருப்பத்தினால் உண்டானது அல்ல, அது தேவனால் உண்டானது. யாரால் உண்டானது? மனுஷனுடைய விருப்பத்தினால் உண்டானது. இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு அவர் எழுதல, தேவனே இதை கொடுக்கிற பரிசுத்த
ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வார்த்தை ஏவப்பட்டு, இதுக்கு நீங்க சரியா நீங்க வசனம் வாசிக்கணும். இந்த ஏவப்பட்டது எப்படின்னா, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு வசனம் வாசித்தே ஆரம்பிக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம், பவுல் பிரயாணம் பண்ணதான அந்த கப்பல் எப்படி கொண்டு போகப்பட்டது வாசிக்க பார்ப்போம். 27ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் அகப்பட்டு கொண்டு, ஒரு புயல்ல கப்பல் அகப்பட்டு கொண்டது. காற்றை எதிர்த்து போகக்கூடாதபடியினால், எதிர்த்து போக முடியாதனால காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டது. எப்படி கொண்டு போகப்பட்டாங்க? காற்றின் போக்கிலேயே அந்த கப்பல் என்ன செஞ்சுச்சுங்க? கொண்டு போகப்பட்டோம். இப்ப என்ன நடந்தது இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அப்படி ஆவியினால, காட் பிரெத், ஆவியானவருடைய காற்றை போல ஆவியானவர் என்ன செய்தார்னா, எப்படி இந்த கப்பல் வந்து அந்த காற்று எங்கு அடிக்குது அந்த பக்கமா இழுத்துட்டு போனது போல பரிசுத்த மனுஷர்கள் தேவ ஆவியினால ஏவப்பட்டு பேசினாங்கன்னா சுயநினைவோட தான் இருந்தாங்க. அவங்க தான் எழுதினாங்க. ஆனாலும் அவங்க சொந்த ஏவுதல் இல்ல, ஆவியானவர் அவங்களை ஆட்கொண்டு எப்படி இந்த கப்பல் காற்றின் போக்கில போச்சோ அதே போல இவங்களும் ஆவியானவரால் எடுத்து கொண்டு போகப்பட்டாங்க. எப்படி இருந்தாங்க? டிரான்ஸ்ல இருந்தாங்களா? மயக்க நிலையில இருந்தாங்களா? எப்படி எழுதுறாங்க? அப்படி அவங்க சுய அப்படி நினைவுல இல்லாம எழுதுறாங்க? இல்ல, அவங்க சுய நினைவுல தான் இருந்தாங்க. அவங்க கைதான் எழுதுச்சு. அவங்க சொல்லதான் வேற ஒருத்தர் எழுதுனாங்க. ஆனா எப்படின்னா முழு கட்டளை யாருக்கு இருந்துச்சுன்னா ஆவியானவர் அவங்களை காற்றின் போக்கில் எப்படி அந்த கப்பல் போனதோ அதே கிரேக்க வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆவியானவர் அப்படியே அவங்களுக்கு கொண்டு போனார். அப்ப வேத வசனம், இந்த வேத வசனம் எப்படிப்பட்டதுங்க? ஏது கவனித்தது தேவனே நமக்கு தந்திருக்கிற இது மனுஷன் இது பெயர் எழுதி வைத்த காரியம் இல்ல. பேர் எழுதியிருக்காரு அப்படி இல்ல. பேதருடைய பெயர்ல எழுதப்பட்டு இருந்தாலும் யாரு அந்த வார்த்தை எழுதி கொடுத்தது? இது அவருடைய சொந்த ஐடியா இல்லைங்கிறார். அதான் எழுதுற. நீங்க நல்லா புரிந்து கொண்டு முதல்ல அறிய வேண்டியது என்ன அப்படின்னா, வேதத்துல எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையாத நீங்க முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சத்தியத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படிதான் வசனம். அப்ப இந்த வசனத்தை கவனிப்பது, வேத வசனத்துல நேரத்தை செலவு பண்ணுவது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு, கிறிஸ்துவ நமக்கு தந்த திவ்ய சுவாத்திரம் வளர்வதற்கு, அதை வெளிப்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமான போஷாக்கு கிறிஸ்துவோடு இருக்கிற உறவும் ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட், எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியமும் மிக முக்கியம். நம்ம இப்ப 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து சொல்ல போகிறோம். 2ஆம் அதிகாரத்தை வேகமா அப்படியே நம்ம வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரத்தை அவர் எழுதுகிற காரியம் என்ன எழுதுற? 1ஆம் அதிகாரத்தில் எழுதிட்டார். கிறிஸ்துவின் கிரியை குறித்தும் தேவனுடைய கிரியை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம இதில் படிச்சோம். தேவனுடைய கிரியை என்ன? நமக்கு என்ன தந்துட்டாரு? திவ்ய விசுவாசம், திவ்ய சுபாவம் வந்துட்டு கிரியை. இப்ப நம்ம என்ன செய்யணும்? வேத வசனத்தை சார்ந்து அதை ஒவ்வொரு நாளும் வளரணும். அவ்வளவுதான் 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துல இந்த நிருபத்தை எழுதுற மிக முக்கியமான ஒரு நோக்கம், அங்க காணப்பட்டதான உபதேசம், அங்க இருந்த கள்ள உபதேசம், உண்மையான சத்திய விசுவாச வசனத்துக்கு விரோதமாய், உபதேசத்துக்கு விரோதமாய் இவங்க பேசிய இந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? வாங்க வாசிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுக்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இப்ப இந்த வசனத்தை அப்படி கொஞ்சமா பார்க்க, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். எந்த ஜனங்களுக்குள்ளே? இந்த வார்த்தை இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்களா இல்லையா? அங்க உண்மையான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல யார் இருந்தது? கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். இந்த உலகம் போலியான ஒரு உலகம். இந்த உலகத்துல உண்மை ஜாஸ்தி இருக்குதா, போலி ஜாஸ்தி இருக்குதா அப்படின்னா நம்ம தெளிவா சொல்லலாம். பாஸ், போலி தான் ஜாஸ்தி. டூப்ளிகேட் தான் நிறைய. ஒரிஜினல் கூட வச்சிருப்பான ஃபுல்லா டூப்ளிகேட். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்று வேலை தான். ஒரிஜினல் காட்ட சூப்பரா இருக்க மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும்.
இது ஒன்றும் புதிய காரியம் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துச்சு. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. எங்க பாஸ்டர் இருக்கு? இது பிசாசுடைய வேலைங்க. இதெல்லாம் நீங்க பைபிளை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல. இது ஒண்ணு ஆச்சரியமான ஒரு காரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. யாரு? சாத்தான் நடிக்கிறதுல கெட்டிக்காரன். யார் போலயே வந்து பேசுவான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு வருவான். வேஷதாரி யாரு நமக்கு தெரியணும். கல்ல யாரு, திருட யாரு, உண்மை எது நமக்கு தெரியணும். கிறிஸ்துவ வாழ்க்கை அதனாலதான் எழுதுறாரு. எப்பா கள்ள தீர்க்க ஜனங்களுக்குள்ள இருந்தாங்கப்பா, அவங்க கெட்டு போனது காரணமே அதான்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படுறது காரணமே இந்த ஜனங்களாலதான். இன்னைக்கும் என்ன செய்வாங்க, அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதல் இருப்பாங்க. பிசாசு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அந்த எல்லாம் வேதத்துக்குள்ள பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்துச்சு? ஏதேன் தோட்டத்தில் இவன் தான் இந்த சாத்தான் வந்தான், அங்க காரியங்களை பேசினா எல்லாம் கலக்கிட்டான். அதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்து 4ஆம் வசனத்து வரை நீங்க பார்க்கணும். வாசிங்களே வேகமாக. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்திருக்கபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி, கிறிஸ்துவை பற்றின உண்மை என்று விலகும்படி எடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். பயப்படுறான். சொல்றாரு பாருங்க, பயப்படுறப்பா. அவன் பிசாசு விட மாட்டான். அவன் ஏதோ கொடுத்த வேலை செஞ்சவன். இப்ப என் பிரயாசத்தை கெடுக்கிறதுக்கு அவன் என்னெல்லாம் செய்வான். பவுல் சொல்றாரு, இது நடந்த காரியம். பவுல் இன்னொரு கலாத்தியத்தில் எழுதுறாரு. பவுல் கல்ல உபதேசம் இருந்தது போல, எப்படி காரியம் இருந்தது போல தவறான சுவிசேஷம் இருந்துச்சு. வாசிக்க பார்ப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷம் பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சரி, இவ்வளவு போதும் நமக்கு. வேறொரு சுவிசேஷம் இல்லப்பா. ஆனா பிசாசு கொண்டு வந்துருவான். எல்லாத்தையும் டூப்ளிகேட் எடுப்பாங்க. ஒரு சுவிசேஷம் இருந்துச்சுன்னா வேற ஒரு சுவிசேஷம், ஒரு நீதி இருந்துச்சுன்னா இன்னொரு நீதி இருக்கும். ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பாப்போம். 33ஆம் வசனம் வரைக்கும் அந்த பகுதியை வாசித்தீங்கன்னா, இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத பிரஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலும் ஆகும் நீதியே. அது விசுவாசத்தினால் ஆகும் நீதி. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியா அதை அடையவில்லை. போதும். அப்ப கவனிங்க. இப்ப என்ன செய்யலாம்? அவங்க அதை அடையல. ஒரு டூப்ளிகேட். ஒரிஜினல் விட்டுட்டாங்க, விசுவாசத்தை விட்டுட்டாங்க. இன்னும் அது மட்டும் இதோட முடியல. இனி கடைசி காலத்தில் என்ன செய்ய தெரியுமா? அப்பையும் ஒரு கள்ள கிறிஸ்து வர, உண்மையான கிறிஸ்து வர நீங்கள் நான் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறது போல ஒரு கள்ள கிறிஸ்துவ. நீங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் வீட்டை ஃபுல்லா நீங்க வாசிக்கணும். அந்த 2 தெசலோனிக்கேயர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னா அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். 9ஆம் வசனமா 10ஆம் வசனமா வாசிக்கணும். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அப்ப இந்த டூப்ளிகேட் இருக்கதாச்சு. இது நீங்க டூப்ளிகேட் இருக்குது. கள்ளத்துக்கு இப்பயும் அதான் வசனம் சொல்லுது. இந்த 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்துல பேதுருல கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தாங்க. அப்படித்தானா? அதுக்கு நீங்க வசனம் பார்க்கணும்னா எரேமியா 5ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம், 23ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம், 9லிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, மாயம் பண்ணினாங்க, தேவனுடைய ஜனங்களை தடுமாற பண்ணினாங்க. அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதுகள் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைவு. கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டு. இந்த வேத புரட்டு ஹெரசி. இந்த வேத புரட்டு அப்படின்னு என்ன தெரியுமா? வேதத்தை புரட்டுறாங்க இல்லையா? அது என்ன தெரியுமா? ஹெரசின்னு என்ன தெரியுமா? இன்னொரு வாய்ப்பு தரும், இன்னொரு சாய்ஸ் கொடுக்குறது. இது பாரு, இது மாதிரி இன்னொன்னு
இது எப்படி கரெக்டா பார்ட்டிஸ். கொரிந்து சபையில் பிரிவினை இருந்துச்சு பார்த்தீங்களா? நான் வந்து யாரு? நான் வந்து பவுல் குரூப்பு. நீ யாரு? நான் வந்து நான் அப்போலோ குரூப்பு. நான் கிறிஸ்து, நான் கேபா. ஒவ்வொரு குரூப் இருந்துச்சு. குரூப் இன்னொரு நான் இந்த குரூப், நீ இந்த குரூப். ஒரு வாய்ப்பு எல்லாம் கிறிஸ்துவோடு கூட இருக்க அவங்க தீர்மானிக்காம பிரிந்து கிடந்தாங்க. ஹெரசி அப்படின்னாலே வேத புரட்டுனாலே பிரிவினை அப்படின்னு புரிஞ்சுடுங்க. இன்னொரு வாய்ப்பு தருது. சதிசெயர் பரிசெயர், இவன் ஒரு குரூப், அவன் ஒரு குரூப். இதுதான் குரூப்பிசம். இந்த வேத புரட்டு, கேட்டுக்கு ஏதுவான பிரிவினை தந்திரமா நுழைய போனாங்க. சும்மா இதெல்லாம் உடனே உள்ள வந்துடாது. எப்படி வருமா? அப்படியே மெதுவா வரும். நமக்கே தெரியாம தந்திரமா நுழைய பண்ணுகிறதான இந்த காரியங்கள் தந்திரமாய் நுழைய பண்ணி, அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தந்திரமா என்னன்னா நேரடியா சொல்லாம சத்தியத்தை பேசுவது போல நம்ப பண்ணி தந்திரமான வார்த்தைகள் பேசும்போது பார்த்தா நம்ம கூட ரட்சிப்பன் பேசுவாங்க, கிருபன் பேசுவாங்க, நீதியின் பேசுவாங்க. ஆனா அதுக்கு அர்த்தம் வேறமா இருக்கும். அதான் தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து, இவருடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் மறுதலிக்கணும், இயேசுக்கு மறுதலிக்கணும். தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு முடிவு அழிவு தான். சரிங்களா? கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை. இந்த கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர்னா என்ன அர்த்தம் பாஸ்டர்? அது அவங்க ஏற்கனவே அவங்க வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களா? அப்படி அவங்க ஏமாத்தினாங்க. கிரயத்துக்கு நாங்க கொல்லப்பட்டோன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அப்படி கிரயத்துக்கு கொல்லப்படல. அவங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டோன்னு சொல்லி ஜனங்கள் நினைச்சாங்க, வஞ்சித்தாங்க. அவங்க வஞ்சித்தாங்க. 2ஆம் வசனத்தை வாசிக்கணும். அவர்கள் கெட்ட நடக்கைகள் அநேகர், உண்மை பாருங்களேன், அநேகர் பின்பற்றுவாங்க. யார? அவங்களுடைய கெட்ட நடக்கைகளை. இந்த அவங்க இந்த கேட்டுக்கு எதுவாக இருக்காங்க பார்த்தீங்களா? தந்திரமா நுழைய பண்ணாங்க. அவங்க பின்னாடி பெரும் எப்பயுமே ஒரிஜினலை காட்டிலும் டூப்ளிகேட் பின்னாடி நிறைய குரூப் இருக்கும். உண்மையான உபதேசத்தை காட்டிலும் பொய்யான உபதேசத்துக்கு பின்னாடி நிறைய கூட்டம் இருக்கும். அங்க பணம் இருக்கும், வசதி இருக்கும், வாய்ப்புகள் இருக்கும், பெரிய பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். உண்மையான பரிசுத்தவான் பார்த்தீங்கன்னா அவன் ஏழை குளத்துல உட்காந்துருப்பான், அவன் குடிசையில உட்காந்துருப்பான், சாதாரணமா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த துருபதேசக்காரங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்களுடைய கெட்ட நடக்கைகள் அநேகர் பின்பற்றுவாங்க. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் என்ன செய்யும்? தூஷிக்கப்படும். இந்த கெட்ட நடக்கை அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இதுல சில வசனமா காமிக்க விரும்புகிறேன். அதுல என்னென்ன வார்த்தை பார்ப்போமா? அந்த கெட்ட நடக்கைன்னா 17ஆம் வசனம், 7ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். 7ஆம் வசனம், அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால், காம விகாரம். 18ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீங்க. 2ஆம் அதிகாரத்தை 18ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, இருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். அப்ப இவங்க கெட்ட நடக்கை அப்படின்னா வேற ஒண்ணு இல்லைங்க. அது என்னங்க? சரீரத்துக்கு அடுத்த பாவ இச்சைகளில இவங்க விழுந்து கிடப்பாங்க. அநேகரை பின்பற்றுவாங்க. சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அடுத்த இவங்களுடைய குணம் எப்படி இருக்குமா? பொருளாசை உடையவர்களாய். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க என்ன தங்க சுய ஆதாயத்தை பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வாங்க. இந்த துருபதேசக்காரர்களுக்கு காரியமே இப்படிதான் இருக்கும். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. உதாரணமா 3 காரியங்களை சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்படி பண்ணதான இந்த துருபதேசக்காரர்களுக்கு விரோதமாக தேவன் அவர்கள் அழித்து எப்படி நீதிமான்களை கர்த்தர் பாதுகாத்தார். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுங்க? முதல் உதாரணம் இருங்க. இந்த நீங்க ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனத்து வரையும் வாசிட்டீங்கன்னா அங்க தூதர் பார்க்கிறோம். அங்க தேவன் வாசிக்கிற வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம், பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர், இங்க தேவகுமாரர். இந்த தேவகுமாரர் தான் யாரு கொடுக்க? தூதர்கள். இவங்க என்ன பண்ணாங்கன்னா வாசிங்க, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை
கண்டு அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். பாத்தீங்களா, இவங்க பண்ண இந்த காம விகாரத்துல விழுந்ததுனால கர்த்தர் அவளை என்ன பண்ணாராம், தப்ப விடாம அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே, இவங்களுக்கு நியாய தீர்ப்புல கிடையாதுங்க, நரகத்திலே தள்ளி நியாயத்துக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து முடிஞ்சு அவங்க கதை. நரகத்தில் தள்ளி நியாயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து ஆண்டு வச்சுட்டார். ஒரு நாளும் தப்ப முடியாது. இந்த பேர் எழுதுறாரு, இந்த கல்ல தீர்க்கிறது கல்ல போதர்கள் ஒரு நாளும் தப்ப முடியாது. 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பூர்வ உலகத்தில் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதல் 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி ஆண்டு என்ன பண்றாரு, அங்கேயே அழிவு. அப்ப இந்த பூர்வபதேசக்காரர்களுக்கு, இந்த கல்லோபதேசிகளுக்கு, கல்ல போதனுடைய முடிவு என்னன்னா அழிவு அப்படிங்கிறார். ஒரு நாளும் இந்த பூர்வபதேசங்களோடு நம்ம இணைந்து கொள்ளக்கூடாது. எப்படி நோவாவும் அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி, அவனுடைய குமாரர், அவனுடைய மருமக்கள் 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்களோ, அதே போல நீதிமான மட்டும் கத்தை காப்பாற்றுவார், மற்ற எல்லாரும் அழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்துல சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவளை திருஷ்டாந்தமாக, என்னங்க உதாரணம், திருஷ்டாந்தம் யாருக்கு, நமக்கு வைத்து அக்கிரமக்காரர்கள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. யார் கூட நீதிமான ரட்சித்தார்? இந்த கள்ள உபதேசங்களை அவனுடைய முடிவு அழிவுன்னு சொல்றாரு. தேவ பக்தி உள்ளவர்களை சோதனைக்கு ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அப்ப என்னன்னா, கர்த்தர் உண்மையாக வாழ்கிறவங்க தேவ பக்தி, தேவ பக்தி அந்த திவ்ய ஸ்பாவத்தை பெற்று அதை வெளிப்படுத்துகிறவர்களை எல்லா சோதனை ரட்சித்து அக்கிரமக்காரரை தந்திரமாய் வேத வசனங்களை புரட்டி பேசுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம், ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்கள் மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, எங்களை ரட்சிக்க நீர் போதுமானவர். நம்ம எல்லாம் அப்படி ஆண்டவர் நோக்கிப்போம். எங்களை ரட்சிக்க நீர் போதுமானவர், எங்களை ரட்சிக்க நீங்க போதுமானவர். அப்பாட்டு சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ரட்சிக்க உண்மையில் அவர் நம்ம நீ படித்தோம். தேவ பக்தி உள்ளவர் அவர் ரட்சிக்கவர். உங்களுக்கு எனக்கு ரட்சிக்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ஸ்வாவத்தில் வளரும் பொழுது, அது வெளிப்படுத்தும் பொழுது நம்மை ரட்சிக்கிறார். ஆனா அக்கிரமக்காரரை அக்கினிக்குள்ளாக தீர்த்து நியாய தீர்ப்பு நாளுக்கு அவர் வைத்திருக்கிறார். எங்களை ரட்சிக்கும்படி எங்களை வைத்திருக்கிற எல்லா மேன்மையான கிருமைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திருஷ்டாந்தங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களையும் நீங்க ஆண்டவர் எல்லா சோதனையும் எங்களை விடுதலை ஆக்கி ரட்சிப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கற்றுக்கொள்ள தந்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவர் வேத வசனத்தில் நாங்கள் முன்னேறங்களுக்கு உதவி செய்யணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.